வணக்கம். இந்த வீடியோவில் கலைக்கான நோக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கலைக்கான நோக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் வந்து சிலம்பம் கற்றுக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போது என் பையன் வந்து கராட்டேயில் பிளாக் பெல்ட் வாங்கிட்டான், அடுத்து சிலம்பம் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், கராட்டே எதுக்காக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க யோசிச்சுட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யாராவது அட்டாக் பண்ணால் தாக்குனா உங்களால் தற்காத்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்ககிட்ட பதிலே இல்லை. ஸோ இதை மாதிரி கலைக்கான நோக்கம் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் பயணம் செய்கிறத ரீசெண்ட் டயத்தில் பார்க்க முடியுது. அதாவது நம்ம கலையை கற்றுக்கிறதுக்கு நிறைய நோக்கம் இருக்கலாம். சில பேர் பெருமைக்காக கற்றுப்பாங்க, சில பேர் அதில் கிடைக்கிற சர்டிஃபிகேட்டை வச்சு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகளுக்காக கற்றுப்பாங்க. அதெல்லாம் தாண்டி கலைக்குன்னே ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் சரியாக பயணித்தா மட்டும்தான் அது சிறப்பாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இந்த சாட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாட்டை முழுக்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். உங்கள் கலைக்கான நோக்கத்தை நீங்களே கண்டுபிடிங்க. இங்கே சில கலைகளோட பேர் எழுதியிருக்கோம், இங்கே அதுக்கு உண்டான நோக்கங்களோட பேர் எழுதியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே ஜிம்முன்னு எழுதியிருக்கோம். ஜிம்முனா ஜிம் கிடையாது, இந்த பாடி பில்டிங்கை தான் நம்ம ஜிம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜிம்முக்கு போகிற நோக்கமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரீதியாக டெவலப் ஆகுறோம். இதுதான் அதோட முக்கிய நோக்கம். ஒவ்வொரு கலைக்கும் இதே மாதிரி முக்கிய நோக்கம் இருக்கும், அது தொடர் நோக்கமும் இருக்கும். இப்போ ஜிம்முக்கு போய் நம்ம பாடியை டெவலப் பண்றது மூலியமா அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மன ரீதியாகவும் டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜிம்முக்கு போனாலே நம்மளோட நோக்கம் முழுக்க உடலும் நம்மளோடது வலிமையாகணும், மனமும் வலிமையாகணும். இதுதான் நோக்கம். இப்போ யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோகாவை பொறுத்தவரையும் உடல் ரீதியாகவும் டெவலப் ஆகும், மன ரீதியாகவும் டெவலப் ஆகும். ஆன்மீகம் அப்படின்னா அது ஆன்மீகம்ங்கிறது ஒரு சயின்ஸ் தான், நீங்க நினைக்கிற ஆன்மீகம் கிடையாது. அடுத்ததா இது போருக்கோ தற்காப்புக்கோ பயன்படுறது இல்லை. அடுத்ததா பரதநாட்டியம்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல உடல் ரீதியாகவும் நம்ம டெவலப் ஆகிறோம், மன ரீதியாகவும் டெவலப் ஆகிறோம், ஆன்மீக ரீதியாகவும் டெவலப் ஆகிறோம். இது மூலயமா போரோ தற்காப்போ நம்ம பண்ண போறது கிடையாது. இதுக்கு மக்கள் ஃபேன் பேஸ் இருக்காங்க பரதநாட்டியத்துக்கு. அதாவது பரதநாட்டியம் பார்க்க மக்கள் விரும்புறாங்க. கராட்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கேயும் நம்ம உடல் ரீதியா டெவலப் ஆகிறோம், மன ரீதியா டெவலப் ஆகிறோம், ஆன்மீக ரீதியா டெவலப் ஆகிறோம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச கராட்டே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ இது போருக்குமே பயன்படுத்தினா எந்த ஒரு சான்றுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தோம்னா தற்காப்புக்கு இது பயன்படுது. ஸோ நீங்கள் கராட்டே கற்றுக்கிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது உங்கள் உடல் ரீதியாக டெவலப் ஆயிருக்குமா, மன ரீதியாக டெவலப் ஆயிருக்குமா, தற்காப்பு நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்ததான் பாடி பில்டிங் பார்த்துட்டோம். குங்ஃபு பார்த்துக்கிட்டாலும் உடல் ரீதியாக டெவலப் ஆகிறோம், மன ரீதியாக டெவலப் ஆகிறோம், ஆன்மீக ரீதியாக டெவலப் ஆகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு குங்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நான் எதுவுமே கேட்கல. போர்லையுமே பயன்படுத்திருக்கதா சொல்கிறாங்க, அதுவுமே நமக்கு சரியா எந்த சான்றும் இல்லை. அடுத்ததான் தற்காப்புக்கு இது கண்டிப்பா பயன்படுத்திருக்காங்க. அப்ப குங்ஃபு அப்படிங்கிற ஒரு கலை கத்துக்கிட்டாலே நம்ம இது எல்லாத்துலயும் டெவலப் ஆயிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததான் நம்ம சிலம்பத்துக்கு வரும். சிலம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா உடல் ரீதியா டெவலப் ஆகுறோம், மன ரீதியா டெவலப் ஆகுறோம், ஆன்மீக ரீதியாகவும் டெவலப் ஆகுறோம். போருக்கும் இதை பயன்படுத்தி இருக்கிறதா சான்று இருக்கு. இது ஒரு தற்காப்பு கலை, அதுவும் நமக்கு தெரியும். இத மக்கள் பார்க்க விரும்பி இருக்காங்க. ஆனா இப்ப அதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்படிதான் நம்மளோட கலைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அதை தொடர்ந்து சில நோக்கங்கள் இருக்கும். இப்போ சிலம்பம் எடுத்துக்கிட்டா அது முழுக்க போருக்கான ஒரு நோக்கம் தான், போருக்கும் தற்காப்புக்குமான நோக்கம் தான். அது ரீதியா தொடர்ந்து நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கலையில பயணிக்கணுமே. ஸோ நீங்களே இந்த கலையை பற்றி யோசிச்சு பாருங்க, நீங்கள் கற்றுக்கூடிய கலையை பற்றி சிந்திச்சு பாருங்க, நம்ம இதிலெல்லாம் மேம்பட்டுருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வெறும் சர்டிஃபிகேட் மெடலுக்காக நம்ம இந்த கலையை கற்றுக்குறோம். சிலம்ப கலைன்னு மட்டும் இல்லை, எல்லா கலையுமே ரொம்ப ஆழமானது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் மேம்படுறதுக்கு நீங்களே முயற்சி செய்யுங்க. நன்றி.